வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். ஏன்னா இது புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதே 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். இந்த ஸ்கேலெல்லாம் நல்லா சுருக்கி இருக்கிறோம், கொஞ்சம் ட்ரெண்டு அதெல்லாம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணி பார்த்தோன்னா 3460, அதாவது இந்த அக்டோபர் 21 மார்க்கெட் சரிவை சந்திச்சு 2960 வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தேகமே இல்லை, டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. நம்ம கடைசி நாள் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு தான் சாதகமாக ட்ரேட் பண்ணமே தவிர ஒரு தடவை கூட மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாக போன கான்ட்ராக்டில் ஒரு பொசிஷன் கூட நம்ம எடுக்கல. ஆனால் அதுக்கு அடுத்தது மார்க்கெட் ஃபுல்லாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து 3200 அப்படின்ற இடத்த 2 முறை தொட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3143 க்ளோஸ் ஆகிருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த கான்ட்ராக்டை 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 3200 அப்படின்ற முதல்ல ட்ராப் ஆகிறப்ப நவம்பர் 1 இந்த இடத்துல நின்று தான் சரிவை சந்திச்சிருக்கு. மறுபடியும் இதே இடத்துல தான் நின்று இருக்கு. அதனால் என்னென்னா, இந்த 3200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும். இது ஒரு வாய்ப்பு செல்லர்ஸ்க்கு. இந்த 200 விட்டு மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் 3260க்கு மேலே க்ளோசிங் வந்தால் மட்டுமே நம்ம பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். எதனால் இவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன்? பையிங்கில் ஓரளவு ரிஸ்க் இருக்குது மார்க்கெட்டை. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, 3460 சரிவை சந்திச்சு மார்க்கெட் 200 வரைக்கும் போயிருக்கு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போச்சுன்னா திருப்பி 400 போகணும். அப்போ 100% மார்க்கெட் கிட்டத்தட்ட கீழே விழுந்ததுலேருந்து ஃபுல்லாக போகுது மார்க்கெட்டை, க்ரூட் ஆயில் மார்க்கெட். அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல எவ்வளோ அளவுக்கு பையிங் இருந்தால் அதை அந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் அப்படின்றது தான் முதல் கேள்வி. அதனால் இந்த இடத்த தாண்டுற சமயத்தில் பலவிதமான பையிங், செல்லிங் இதெல்லாம் ஒரு குழப்பங்கள் இருக்கும் நார்மலாக மார்க்கெட்டில். அதனால் இந்த பை சைட் போகிறப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதை சுலபமாக தவிர்க்கிறதுக்காக தான் 3260க்கு மேலே க்ளோசிங் வந்தால் மட்டும் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் 160க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கான எம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தான். 3200க்கு கீழே இருந்ததுன்னா செல் பண்ணலாம். 3232 ஸ்டாப் லாஸ் வச்சு நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபண்ட் வச்சுருக்கவங்க 3260க்கு மேலே கூட ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டுமே பைக்கு அப்புறமா மாறுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட ட்ரேடிங் திட்டம். இந்த ட்ரேடிங் திட்டத்தை நம்ம வரப்போகிற வாரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி செய்ய போகிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.